ஆட்டம் காணும் திமுக கூட்டணி. இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறும் பல்வேறு கட்சிகள். அதிர்ச்சியில் தொண்டர்கள். திமுக கூட்டணியில் தங்களுக்கான தொகுதிகள் குறைக்கப்படலாம் என செய்திகள் வெளியாவதால் கூட்டணியை விட்டு வெளியேற வைகோவிற்கு மதிமுகவினர் கோரிக்கை விடுத்து வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. கடந்த 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வென்றது. அப்போது தங்களின் பம்பரம் சின்னத்தில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தும் திமுகவின் வற்புறுத்தலால் உதயசூரியன் சின்னத்திலேயே அக்கட்சி போட்டியிட்டது. இந்நிலையில் 2024 மக்களவைத் தேர்தலில் திருச்சி தொகுதியில் துரை வைகோ தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இம்முறை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக மதிமுகவும் கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்ப்பதுடன் சொந்த சின்னத்தில் போட்டியிடவும் விரும்பி வருகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் நடந்த தொகுதி பங்கீடு பிரச்சனையில் இது ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு வைகோ அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் களமானது இன்னும் சில மாதங்களில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பரபரப்பாக அனல் பறக்க தொடங்கியுள்ளது. இதில் திமுக, அதிமுக என பல்முனை போட்டிகள் நிலையூறுவதில் மேலும் புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகமும் முண்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் எழுச்சியால் மற்ற கட்சிகளுக்கு தோல்வி பயம் ஏற்பட்டுள்ளதாக செங்கோட்டையன் சமீபத்தில் கூறியிருப்பது பேசும் பொருளாகி இருக்கிறது. 2026 தேர்தலில் 234 தொகுதிகளிலும் வென்று விஜய் முதல்வராவது உறுதி என்று கூறியிருக்கிறாராம். சென்னை செல்வதற்காக கோபியில் இருந்து கோவை விமான நிலையம் வந்தடைந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை தமிழக மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள். 2 இயக்கங்களே இந்த நாட்டை ஆள வேண்டுமா, புதிதாக ஒருவர் தோன்ற வேண்டும் என்ற எண்ணங்களோடு தான் இந்த இயக்கம் தற்பொழுது வீரநடை போட்டு கொண்டிருக்கிறது. பல கோடி ரூபாய் வருவாயை இழந்தாலும் விஜய் மக்கள் பணியாற்றுவதற்காக ஒரு இளைஞர் என்ற முறையில் வந்திருக்கிறார். அவரை பற்றி எல்லோரும் கருத்து சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், எல்லோருக்கும் பயம் ஏற்பட்டிருக்கிறது. வெற்றி என்ற இலக்கை அடைய முடியாத இந்த காரணத்தினால் அனைவரும் கருத்துக்களை தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஒவ்வொருவருக்கும் தோல்வி பயம் உருவாகி இருப்பதாகவும், சிலருக்கு தோல்வி பயம் என்பது தன்னுடைய இடத்தில் வெற்றி பெற முடியாது என்பதால் தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவர்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள் 3 லட்சம் பேரும் தமிழகத்தில் எப்பொழுது தேர்தல் நடைபெறப் போகிறது என்று பதிவு செய்துள்ளது இந்திய வரலாற்றில் இடம்பெறப் போகிறது என்று தெரிவித்தார். மேலும் ஒரு புதிய தலைமை தமிழகத்தை ஆள வேண்டும், குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஆள வேண்டும் என்ற நோக்கம் புதிதாக வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொருவரின் எண்ணங்களையும் ஏற்பட்டிருக்கிறது என்றே அவர் சொல்வது தற்போது தமிழகத்தின் அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் பேசும் பொருளாகியிருக்கிறது. 35 வயதுக்கு கீழுள்ள அனைவரும் ஒருமித்த கருத்தாகவும் அது பிரபலித்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிமுக எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் தமிழகத்தில் அதிலிருந்து பல்வேறு முக்கிய தலைவர்கள் மாற்றுக் கட்சிகளுக்கு சென்றிருப்பது அதிமுகவின் தலையில் துண்டை போடும் அளவிற்கு பெரும் படுபாதாளத்தில் அதிமுகவை தள்ளியிருக்கிறது என்று பல பத்திரிகையாளர் வட்டாரங்களில் தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் பாஜகவிடம் அதிமுகவை அடகு வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என அதிமுகவின் முக்கிய அமைச்சர்களே வாதத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதிமுகவின் தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவுமே தகவல்கள் கசிந்துள்ளது. இது பெரும் சர்ச்சையை கிளப்பியது மட்டுமல்லாமல் அதிமுகவை படுபாதாளத்தில் தள்ளுவதற்கான வழியாகவும் பார்க்கப்படுகிறது. இதன் காரணத்தினால் இந்த நடக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவது பெரு சந்தேகம் என்றே சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுகவிலேயே வேட்பாளர் பட்டியல் ரெடியாகி வரும் நிலையில் அதில் பல்வேறு மூத்த நிர்வாகிகள் மத்தியில் பிரச்சனைகளும் மோசடிகளும் ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் நடந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் 12 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட், தனி சின்னம் கோரிக்கைகளை மதிமுக முன்வைத்ததாக தெரிகிறது. ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் 4 தொகுதிகள், தனி சின்னத்தில் போட்டியிடுவதாக இருந்தால் 3 தொகுதிகள் என திமுக தரப்பில் சொல்லப்பட்டதாக தெரிகிறது. இதை ஏற்க முடியாமல் மதிமுக தொண்டர்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும், மேலும் இதை ஏற்க முடியாமல் ஒரு சிலர் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் வைகோவிடம் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணத்தினால் இந்தியா கூட்டணியிலிருந்து மதிமுக விலகுவதற்கு கூட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது.